அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுதப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 8லிருந்து செய்யுள் பகுதியான ஞானம் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியை தான் பார்த்துட்டு வர்றோம். இதோட ஆசிரியர் யாருன்னா தீசோ வேணுகோபாலன். தீசோ வேணுகோபாலனோடைய நூல் தான் ஞானம் அப்படிங்கிறாங்க. இந்த பாக்ஸில் உள்ளதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏன்னா சின்ன செய்யுள் தான். அதாவது இயக்கம், ஒரு நம்மளோட இயக்கம் இல்லை என்றால் இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இயக்கம் உலகம் நிலைப்பதற்கான அடிப்படை. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாமளும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம், அதோடு நம்ம பயணிக்கிறோம். இயங்குதல் இன்றி உலகில்லை, உயர்வில்லை. கடல் அலைகள் போல பனிகளும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்ந்திடின் கடலும் இல்லை. அலை உழைஞ்சு போச்சுன்னா கடல் எப்படி இருக்கும்? பணிகள் ஓய்ந்திடின் உலகம் இல்லை. தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அறம் சார்ந்து வளர வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த இயல் எல்லாமே 8வது இயல் எல்லாமே அறத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டவை, நமக்கு கொடுக்கப்பட்ட நூல்கள். அது என்ன சொல்கிறாங்க, இத்தனையும் நாம் செய்ய போகும் அத்தனையும் அறம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. இது பாட்டு முக்கியம் கிடையாது, ஆனால் இதனால் ஒரு உதாரணம் நரேட் பண்ணி காட்டுறேன். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றடைக்கும், தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயமடித்தேன், புது கொக்கி பொருத்தினேன், காழக்கழுதை கட்டெரும்பென, இன்றும் கையிலே வாளி தண்ணீர், சாய குவளை கந்தை துணி, கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கோடை வயல் பாருங்க, இது என்னன்னா தீசோ வேணுகோபாலன் அவர்களுடைய கோடை வெயில் நூல் வெளியில் பாருங்க. கோடை வெயில் அப்படிங்கிற தொகுப்பின் கீழே இதை எடுத்துருக்குறாங்க. இந்த வேணுகோபாலன், தீசோ வேணுகோபாலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் திருவையாற்றில் பிறந்திருக்காரு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல், சரிங்களா, எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்துக்காலம், புது கவிதைகளில் எழுத்துக்காலம் அப்படின்றது பார்த்தீங்களா, எழுத்துக்காலம் கசலதபர காலம் அப்படின்னு இந்த புது கவிதையை படிக்கும்போது நம்ம வரும். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுத்து அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான், ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான். அந்த எழுத்துக்கால கவிஞர்களில், புது கவிதை கவிஞரில் இந்த தீசோ வேணுகோபாலனும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட மற்றொரு கவிதை தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்சி விண்ணப்பம். இந்த மீட்சி விண்ணப்பமும் இந்த ஞானம் கோடை வயல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தீசோ வேணுகோபாலன் அவர்களுடைய படைப்பாகும். இவரோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இவர் எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருத்தர் தான் இவர் அப்படிங்கிறாங்க. மீட்சி விண்ணப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேணுகோபாலன் மீட்சி விண்ணப்பம் இருந்து மீண்டு போகிறதுக்கு ஒரு விண்ணப்பம் போடுறாரு. வேணுகோபாலன் விண்ணப்பம் கூட வச்சுக்கலாம் பாருங்க. இது ரொம்ப அருமையான பாட்டு. பாடல் படித்து நீங்கள் பொருள் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப குட்டியான படம் தான், இதில் மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதில் நூல் வெளியில் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் எழுத்துக்கால புது கவிஞர். மீட்சி விண்ணப்பம் என்பது இவருடைய இன்னொரு நூல், அது மட்டும் பார்த்துக்கோங்க. திருவையாறில் பிறந்தார். மணிப்பால் இன்ஜினியரிங் காலேஜில் இவர் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றிருக்கார். அவ்வளோதான், மற்றபடி இவரை பற்றி எதுவும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.